காவி போட்டு கவனம் கவனம் கமண்டலம் கொடுத்து நாமம் போட்டு, ஆமா நாமத்தை போட்டு அல்லது பட்டையை போட்டு அவமானப்படுத்துறதுலாம் இப்படி இல்லை. ஐயா கூட இருக்கிறவங்கள இது எதுக்கு கோபம் தான் எதையும் செய்வார். இப்போ எல்லா கட்சியும் திட்டுவார். உதாரணத்தை அதிகமாக சொல்லு, என்ன திட்டுறது மட்டும் இல்லை, எங்கள் ஐயாவை திட்டுறது மட்டும் இல்லை. மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், முதலமைச்சர், அவர் என்ன சொன்னார்? டயர் நக்கி யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவார் சுயநலத்துக்காக. ஆனால் காரியம் ஆகணும்னு சொன்னால் ஐயோ என்ன பண்ணணும்? பொதுவாக மனிதர்களில் சில மனிதர்கள் இயல்பு எப்படி இருக்கணும்னா, காரியத்துக்காக அன்பா பேசி காரியத்தை சாதிக்கிறதுக்கு பார்ப்பாங்க, ஏதாவது ஆதாயம் கிடைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இப்படி அன்பா பேசி நெருக்கமாக பேசி ஆதாயம் கிடைக்கல கடுமையை திட்டுறது. எப்போ இது திட்டுது? ஏதாவது சமாதானப்படுத்தி சரி பண்ண சரி கட்டினா வாய அமைக்குவாங்கன்னா இல்லை. அப்படி இப்படி பல வித மனிதர்கள்ல இப்போ இவர் இது இப்படியும் ஒரு விதம். எவ்வளோ மோசமான நடவடிக்கை இதெல்லாம். இப்படி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். நான் கூட சட்டமன்றத்தில் ரொம்ப நாள் இருக்கிற சட்டமன்றத்துக்கு கொஞ்சம் தவறாமல் போவாங்க. ஒரு முறை ஒரு சட்டம் முன்னோடி மிக முக்கியமானது, அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போகணும். பத்திரிகையாளர் சந்திக்கிற நீங்கள் வரணுங்கிறாரு. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு போகிறேன். அங்கே போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் போகுது. சட்டமன்றத்துக்கு போகணுங்க, அந்த சட்டம் முன்மூடி வந்துருங்கன்னு கேட்டால் அன்னைக்கு என்ன எப்படிலாம் அவமானப்படுத்தினார் உங்களுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு நீங்களாம் இருந்தீங்க, நண்பர்கள் இருந்தீங்க. அப்படியே தேவையா அதெல்லாம்? நான் அன்பாக தான் கேட்டேன், எங்க சட்டமன்றத்துக்கு போகணுங்க, அந்த சட்டம் முன்மூடி வருதுன்னு காதோட கேட்க அத்தனா இருப்பாருங்க. இது என்ன மட்டும் இல்லை, அப்படி பல கட்டங்களில் எங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாத்தையும் அவமானப்படுத்துறது பேசுனதுலாம் கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது. அப்புறம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை சொல்றாரு, அதுதான் தாங்க முடியல. இந்த 10.5% இடஒதுக்கீட்டை கெடுத்தவன், துரோகம் பண்ணவன் இந்த ஜி.கே. மணி. நான் அன்புமணி கேட்குறேன், எங்கள் மருத்துவரையாவும் தெரியும், இந்த 10.5 எப்படி சட்டமாச்சு? நானும் சொல்லக்கூடாது, எல்லாம் எங்கள் மருத்துவரையா தான் காரணம். அவர் இல்லாத அணுவும் அசையாது. ஆணிவேர் அவர் தான், ஆலமரம் அவர் தான், எல்லா புகழும் அவருக்கு தான். அவர் சொன்னது கேட்டுக்கிட்டு நான் தான் போய் 10.5 சட்டமாகிறது காரணமாக இருந்தேன். இன்னைக்கு இது நினைக்க வெளியே சொல்லலை. எங்கள் மருத்துவரையை சொன்னார், மணி அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் சாதாரணமானதில்லை, அது ஒரு சின்ன கையேடை வெளியே எழுதுங்க, நான் வெளியிடுறேன்னாரு. நான் சொன்னேன், ஐயா அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம், நான் பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு. அன்னைக்கு அன்புமணி மருத்துவரையாட்டு பேசுகிறாரு, அப்பா தலைவர் போய் சட்டமாக்கிட்டாரு அப்படின்னா ஆனந்தமாக பேசிக்கிறாங்க. அதை அவங்க பொண்ணு செய்தியை எடுத்து முகநூல்லாம் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு லட்சக்கணக்கில் பார்த்தாங்க. அப்படி காரணமாக இருந்தோம் ஜி.கே. மணி. ஆட்சி மாற்றம், அரசாணை போடலை. இன்னைக்கு இருக்கிற அரசு தரப்புல முதலமைச்சர் அரசாணை போட வச்சாங்க. மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு இதுக்கு செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. இந்த சட்டத்தை கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்தது ரத்து பண்ணிடுச்சு. அதுக்கு பிறகு மேல்முறையீடு பண்ணும் உச்சநீதிமன்றத்தில். இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட எல்லாம் பேசி மேல்முறையீடு பண்ணாங்க. அரசு தரப்புல பண்ண நாங்களும் பண்ணோம். அப்புறம் அரசாணை போட்டாங்க. அதுக்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பரிந்துரை பண்ண அந்த இடஒதுக்கீட்டு பேசி பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பரிந்துரை பண்ணுறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணாங்க. அப்புறம் தரவுகள் சேகரிக்கணும்னு தரவுகள் சேகரித்தாங்க. அப்புறம் இடையில அப்படியே கிடப்பில் போட்டது இந்த அரசு. அதான் நான் கூட சொன்னேன், சட்டமன்றத்தில் கத்தனை வெளிநடப்பு பண்ணேன், கை கேட்டது வாய் கேட்டில் காணல் நேராக போச்சு. அப்போது இவ்வளவு பாடுபடுற ஜி.கே. மணியை பார்த்து இந்த 10.5 கெடுத்தது அப்படின்னா என்ன மனசா இருக்கு? எப்படி மனசாட்சி இருக்கும்? மனசாட்சி இல்லாத மனிதன். மனுஷனுக்கு மனசு தான் முக்கியம். இப்போ இங்கே பேசுறேன்னு சொன்னா என் மனசு பேச சொல்லுது, நான் பேசுறேன். நீங்கள்லாம் உங்கள் மனசு ஜி.கே. மணி பத்திரிகையாளர் சந்திக்கிறேன், உங்கள் போன் உங்கள் மனசு சொல்லிடுது, வந்து நிற்கிறீங்க. உங்கள் மனசு சொல்லுது இந்த ஜி.கே. மணி என்ன ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறா, சீக்கிரம் பிடிச்சா பரவாயில்ல, உங்கள் மனசு சொல்லுது. இல்லை, அது மனசு, மனிதனுக்கு மனசு தான் முக்கியம். மனிதனை இயக்கிறது மனசு தான். அந்த மனசில் கூட உள் மனசு வெளி மனசு, உள்ள ஒன்று இருக்கு வெளியில் ஒன்று பேசுவாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கு மேலே மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. மனசாட்சி தான் மனிதனை சரியாக இயக்கணும். அப்போ நாங்கள்லாம் மனசாட்சிப்படி நடக்கிறோம், நீங்கள்லாம் மனசாட்சிப்படி நடக்கிறோம்.
ஆனா மனசாட்சி இல்லாத மனிதரா அன்புமணி மாறிட்டாரு. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனை. முடிச்சிடறேன். சரி, இந்த கதைக்கு போயிட்டு அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவரையை தான் தொடங்கினாரு, கட்சி வளர்த்தாரு. அதெல்லாம் கடந்த கால செய்தி. 2022 உங்களுக்கு தெரியும், 28/5/2022 திருவேற்காடு GPN பேலஸ்ல அவர் தலைவராக தேர்வு பண்ணி மருத்துவரையா தான் அறிவிக்கிறார். இந்த ஆதாரங்கள்லாம் கடிதங்கள்லாம் நிறைய வச்சிருக்கிறோம், வேணும்னா கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த படத்தோட 28/5/2022 அதுல தீர்மானத்துல மருத்துவரையா கையெழுத்து, நானும் மருத்துவர் அன்புமணி, பொதுச்செயலர் வடிவேல் ராவன் எல்லாம் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புறோம். அடுத்த நாள் தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுச்சு. 22 இருந்து 25 வரைக்கும் 3 ஆண்டு காலம் பதவி அப்படின்னு போட்டாச்சு. இதுக்கு இடையில 2023ஆம் ஆண்டு அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் மற்ற நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் இதெல்லாம் அந்த கடிதம் அதெல்லாம் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சு, தேர்தல் ஆணையத்தில் எப்படியோ ஏதாவது வளைச்சியோ நெருக்கியோ என்னவோ சதி நடந்துச்சு, அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு, 2016 வரைக்கும் மருத்துவர் அன்புமணி அப்படின்னு ஒரு கடிதம் முடிச்சு உங்களுக்கு தெரியும். இதுக்கு இடையில இன்னொன்னு பாருங்க, இது எவ்வளவு பெரிய முரண்பாடுன்னு. 2025 பதவி முடியுது. 2026 சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால ஓராண்டு காலத்துக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒண்ணு. 2025 பதவி முடிஞ்சு போச்சு, பதவி நீட்டிப்பு கொடுக்கணுங்கிறது ஒண்ணு. 2023 தேர்ந்தெடுக்கப்பட்ட 2026 எவ்வளவு முரண்பாடு. தேர்தல் ஆணையம் துணை. இதுக்குதான் டெல்லியில போய் நாங்க போராட்டம் பண்ணோம். அவர் பொய் பேசுறாரு, GK மணி எங்க அப்பா கிட்ட மருத்துவரையே பொய் பேசுறாரு. டெல்லியில் நடந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் ஆணையத்தை கண்டிச்சுதான் தேர்தல் ஆணையம் இவ்வளவு அன்னைக்கு ஒரு தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுக்குது. 2023 இருந்து 26 வரைக்கும் பதவி. அன்புமணி கொடுத்த கடிதத்துக்காக நாங்க சொல்றோம், நீங்க நியாயம் வேணும்னா நீதிமன்றத்தை அணுகுங்கன்னு அன்னைக்கு ஒரு கடிதம் கொடுக்குது. அன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் போராட்டம், டெல்லியில் போராட்டம் மருத்துவரையை அறிவிக்கிறார். இன்னைக்கு கனமழையினால சென்னையில் முடியல, அடுத்த நாள் டெல்லியில் போராட்டம். அந்த போராட்டத்தில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு நீங்கள் தொலைக்காட்சியில் பாருங்க. தமிழ்நாட்டில இருந்து 300க்கு மேலே போனாங்க. ஒரு வாரத்துக்கு விமானம்லாம் இல்லாமல் ஒரு வாரம் கழிச்சு அவதிப்பட்டு வந்து சேர்ந்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்க பார்த்துட்டு 400 பேர்த்துக்கு கலந்துக்கிட்டாங்க. GK மணி 30 பேர் கலந்துக்கிட்டு மருத்துவரையா கிட்ட 3000 பேர்னு சொல்றான், பொய் சொல்றான். இப்படி ஏராளமான பொய், வாய் திறந்தா பொய்ன்னு எங்க ஐயா சொல்லுவார், நான் அப்படி சொல்லலை. ஆனா 30 பேர் கலந்துட்டு 3000 பேர் சொல்றாங்கிறத மருத்துவரையா இந்த நாடும் ஊடக நண்பர் நீங்களும் பார்க்கணும். அப்ப எப்படி பொய் பேசுறாருன்னு சொல்லி 30 பேரை கலந்துட்டாங்க. நான் 3000 பேர் தான் சொன்னேன், 400 பேர்னு தான் சொன்னேன். 400 பேர் தான் உணவு கூட ஏற்பாடு பண்ணோம். உணவு கொஞ்சம் பத்தாம போயிடுச்சு. அப்புறம் இதை எதிர்த்து எங்க மருத்துவரையா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் என்ன சொல்லிடுச்சுன்னா, மருத்துவர் அன்புமணி 2026 வரைக்கும் என்னுடைய பதவி காலம் நீட்டிக்குது சொல்லி கடிதம் கொடுத்ததுனால அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவருக்கு கடிதம் கொடுத்துருக்குறோம். இது அங்கீகாரத்தை இழந்த கட்சி, அங்கீகாரம் இல்லாத கட்சி. அதனால உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா நீங்க சிவில் நீதிமன்றத்துக்கு போய் நாடலான்னு சொல்லிடுச்சு. இதுதான் சொன்னது தீர்ப்பு. இது அப்போ அன்புமணி பதவி காலம் இல்லை, முடிஞ்சு போச்சு, சிவில் நீதிமன்றத்துக்கு என்ன போங்கன்னு தானே தீர்ப்பு. இது மருத்துவரையா தொடர்ந்த வழக்கில் வெற்றி. அன்புமணி 2026 வரைக்கும் தலைவர் பதவி எனக்கு தான் சொன்னாரு. ஆனா டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, தேர்தல் ஆணையமே வந்து சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் நாங்கள் அன்புமணி 2026 வரைக்கும் கடிதம் கொடுத்ததுனால நாங்கள் கொடுத்தோம், இப்போது இன்வேலிட், நீ வேணும்னா சிவில் நீதிமன்றத்துக்கு போய் நாடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தலைவர் பதவி இல்லை, நீ தீர்ப்பு அதுதான். அதை விட்டுட்டு நான் தான் தலைவர், இது வெற்றின்னு இனிப்பு கொண்டாடுறாங்க. மருத்துவரையாவுக்கு வெற்றி கிடைச்சிருக்குது, இனிப்பு கொடுப்பாங்க, கொண்டாடத்தான் செய்வாங்க. இது கொண்டாட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீங்க அப்பா கூட சேர்ந்துக்குவாங்க, ஒன்னா சேருங்க. அப்புறம் இந்த துரோகிகள்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்க வர முடியாது. நாங்க யார் நீங்க துரோகிகள் நினைக்கிறீங்களா சொல்லுங்க, நாங்களாம் வெளியில போயிடுறோம். நீங்களும் மருத்துவரையா வந்து இறுதியா சொல்றேன், மருத்துவரையாவும் மருத்துவர் அன்புமணி ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னா
யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியே போயிடுறோம். இன்னும் ஜி.கே. மணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன், நானா என் குடும்பமா என் மகனா யாரும் கட்சியில் இல்லை, ஆனால் எந்த கட்சியும் போக மாட்டோம், மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டா வருவோம், இல்லைன்னா வீட்டோட போய் அமைக்க. இப்படி நிறைய பேர் ஐயா கூட இருக்கிறவங்க நீங்கள் வாங்க, ஐயா கூட இருக்கிற நாங்களாம் வெளியே இருக்கிறோம், வந்து சேர்ந்து பண்ணுங்க. அப்போ தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கும், மருத்துவரையா தலைமையில் செயல்படும். இந்த நல்ல மனசு வேணுமா வேண்டாமா? கட்சி நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். இப்போ அங்கே போனவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏமாந்து போயிட்டு என்ன சொன்னாருன்னா, மருத்துவரையாவுக்கு பின்னாடி யார் எதிர்காலம், நான் தானே எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். எதிர்காலம் இப்போ கேள்விக்குறி ஆயிடுச்சு, ரெண்டா பிரிஞ்சு போயிட்டா என்ன கேள்விக்குறி இருக்கு, என்ன எதிர்காலம் இருக்கு? இப்படி நெருக்கடியான சூழ்நிலை. இப்போ மருத்துவரையா நிறுவனர், அன்புமணி தலைவர்னு சொன்னார், அது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு இல்லை. அப்போ நிறுவனராக இருக்கிற மருத்துவரையாவுக்கு தான் முழு அதிகாரம். எங்கள் கட்சியினுடைய விதி அமைப்பு விதி என்ன சொல்லுதுன்னா, நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம். கட்சியினுடைய தலைமை செயற்குழுவா பொதுக்குழுவா நிர்வாக குழுவா கூட்டுறது, அவருடைய ஒப்புதல் இல்லாமல் கூட்டக்கூடாது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றது தான் இந்த கட்சி, மருத்துவரையா சொல்றதா அவருடைய நடவடிக்கை தான் கட்சி. இவர் வந்து தான் இப்படி இல்லை சீர்கெடுத்துட்டாரு. அதனால நீங்க வேணும்னா அவரு கூட போய் செய்யுங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா நிறுவன தலைவராக இருக்கிற மருத்துவரையா கூட்டணி பேசுவார். இன்னைக்கு தைலாபுரம் தோட்டத்திலே உட்காந்துக்கிட்டு நீங்கள் நான் அமைச்சிருக்கிற கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க மருத்துவரை சொன்ன மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் என்னதான் எவ்வளோ செலவு பண்ணாலும் ஊர் ஊராக அலைஞ்சா கூட மக்கள் சக்தி யாருக்குன்னா மருத்துவரையாவுக்கு தான். இது யதார்த்த நான் உண்மை பேசுகிறேன், தப்பாலாம் பேசலை. எப்போ தப்பாக பொய் பேசுறது எனக்கு பிடிக்காத ஒன்று. பொய்யா பேசுறது, எங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறது யாருன்னு தெரியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மற்ற கட்சிகள்லாம் கூட துவங்கலை, விருப்பம் மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, கட்சியினுடைய நிலைமை எப்படி இருக்குது, விருப்ப மனு நம்பி கொடுக்குறான். அதனால நான் அன்பாக கேட்டுக்கிறதெல்லாம், இந்த விருப்ப மனு வாங்கிறது ஏமாற்று வேலை, மோசடி வேலை, இதை யாரும் ஏமாந்துடக்கூடாது. இதை பார்த்து ஐயோ அன்புமணி விருப்பமணி வாங்குறாரு, அவர் பலமான சக்தி இருக்குது அப்படின்னு பொதுமக்களை ஏமாந்துடக்கூடாது, கட்சிக்காரங்களை ஏமாந்துடக்கூடாது. அதனால மருத்துவரையா தான் கட்சியினுடைய நிறுவன தலைவர், அவர் தான் கட்சியை வழி நடத்துவார். அவர் சொன்னாதான் மக்கள் வாக்களிப்பாங்க, அவருக்கு தான் சக்தி இருக்கிறதுங்கிறத இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நிறைய செய்திகள் சொல்லணும், இன்னும் தான் கூட குறித்து வச்சுருந்தேன். இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி அழகு பார்த்தவர், மத்திய அமைச்சராக்கி பதவி கொடுத்து உயர்த்தணும்னு நினைக்கிற அப்பாவை இப்படி கொடுமைப்படுத்த, எங்களை துரோகிங்கிறாரு. மருத்துவரையா இவ்வளவுதான் அவமானப்படுத்துறது. இவர் ஐயான்னு சொல்லிக்கிறாரு, படத்தை போட்டுக்கிறாரு, கீழே இருக்கிறவங்களாம் எழுதுற சொல்ல அந்த செய்தியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்க மனசு கூட தாங்காது. அப்ப இது யாரு துரோகி, இது யாருக்கு துரோகம் பண்றது? அப்பாவுக்கு இல்லையா? அப்பா மனசு எப்படி வேதனைப்படும்? அப்பாவுக்கு சாதாரண அப்பா இல்லை, ஒரு தனி நபராக இயக்கத்தை உருவாக்கி போராடி ஜெயிலுக்கு போய் பல பேரை உயிரிழக்க செய்து உயிரிழந்து பலத்தை இயக்கத்திலிருந்து தட்டி பறிக்கிறதுக்கு அபகரிக்கிறதுக்கு நினைச்சா அவர் மனசு எப்படி இருக்கு, எவ்வளவு வேதனைப்படும்?